ஆஸ்திரேலியா அக்ரஷன் பண்றப்ப எனக்கு பிடிச்சது இல்லை. அதனால தான் ஆஸ்திரேலியா வந்து அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. திருப்பி அதே வேலையை நம்ம பண்ணோம்னா அது திருப்பியும் நல்லா இல்ல பாக்குறதுக்குன்றதான் என்னோட கருத்து. அண்ட் அவர் பெருசா ஒரு செஞ்சுரியெல்லாம் அடிக்கல. அவர் ஒரு 30s இருக்க போய் முட்டிட்டாரு. போலிங்கிறப்ப தேவையா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் ஒரு டெபியூட் 20 இயர்ஸ்க்கும் கம்மி, 19 வயசு தான் ஆகுது. 19 தான். அப்படிங்கிறப்ப மேபி அதை தவிர்த்திருக்கலாமோன்றது என்னோட கருத்து. விராட் கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் மெச்சூரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். எப்படி ஒரு சூரியகுமார் யாதவோட ஐபிஎல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பந்தை எடுத்துட்டு போயிட்டு அப்படி பக்கத்துல நின்று ஒரு வருஷம் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட வந்துட்டு ஒரு பெருசா தெரிஞ்சிருக்காது. போயிட்டு ஒரு மாதிரி முட்டினது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, நம்ம என்னதான் சொன்னாலும் கிரிக்கெட் இஸ் ஜென்டில்மேன்ஸ் கேம். சோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவரும் கொஞ்சம் ஜென்டில்மேனா இருந்துச்சு. சின்ன பையன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, அவருக்கு வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்டர்நேஷனல் லெவல்லங்கிறப்போ அவருக்கு ஏதோ பிரச்சனைன்றது இல்லை. அதனால அவர் விக்கெட் போகுமா அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பட் அது பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறதா நம்மளோட கருத்து. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பின்னாடி ஸ்லிப்ல என்ன வேணா கை தட்டுங்க, ஒரு ஃப்ளூக்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். பிசிக்கல் கான்டாக்ட்